பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், நீதியை பின்பற்றி. பாருங்க, இங்க சொல்லப்படுகிற வார்த்தை நீதியை பின்பற்றி. இன்னைக்கு மனிதர்கள் நீதியை பின்பற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீதி இல்லை, இல்லையா? நீதிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது? நீதிகள் எல்லாம் அநீதியாய் மாறுகிறது, அநீதிகள் எல்லாம் நீதியா மாறுது. மனிதர்கள் எப்படி பண்றாங்க பாருங்க, நீதியை அநீதியாகவும் அநீதியை நீதியாகவும் என்ன செய்றாங்க? புரட்டுறாங்க. அப்போ நீதியை பின்பற்றி கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீதி என்ன செய்றாங்க? புரட்டுறாங்க. யாரு? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களே, ஆண்டவரை வழிபடுகிற பிள்ளைங்களே, கர்த்தரையே துதிக்கிற பிள்ளைங்களே நீதி என்ன செய்றாங்க? புரட்டி போடுறாங்க. நீதி இல்லை, நீதி இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும், இன்னைக்கு எங்கே நீதி இருக்கிறது? மனிதர்கள் நீதியை தேடி தேடி பார்க்கிறார்கள், போராட்டம் பண்ணி பார்க்கிறாங்க. நீதி கிடைக்குமா? கிடைக்கல. சண்டை போட்டு பார்க்கறாங்க, கிடைக்கல. பல விதமான ஸ்ட்ரைக் பண்ணி பார்க்கறாங்க, கிடைக்கல. அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இங்க வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு மனிதன் நீதியை பின்பற்றி, நீதி அப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான் நீதி இருக்கிறது. அவரிடத்தில் எந்த விதமான அநீதியும் இல்லை. அவரை அநீதி உள்ளவர் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அவர் ஒருவரே நீதிபரராய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதியை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் விசாரிப்பார். அவருக்கு முன்பதாக நானும் நீங்களும் நிற்க வேண்டும். என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார், அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்கிற உணர்வு என்றைக்காவது வந்திருக்கிறதா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் நீதியை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. மனிதர் இன்னைக்கு நீதியை பின்பற்றல பிரதர். மனிதர்கள் இன்னைக்கு பணத்தை பின்பற்றுகிறார்கள். பணம் இருக்கிறவருக்கு ஒரு நீதி, இல்லையா? ஆள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி, ஆட்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு நீதி. உலகத்தில் பாருங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். யாருக்கு ஒரு படபலம் இருக்குதோ அவர்களுக்கு ஒரு நீதி, யாரிடத்துல பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு நீதி. ஏழைகளுடைய நீதிகள் இன்னைக்கு எங்கே இருக்கிறது? ஏழைகளுடைய நியாயங்கள் இன்னைக்கு எடுபடுகிறதா? ஏழைகளுடைய நியாயத்தை இன்னைக்கு விசாரிக்கிறார்களா? ஏழைகள் இன்றைக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏழைகளுடைய நியாயங்களை யார் விசாரிக்கிறார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்ற வேண்டும். யார் அந்த நீதி? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதிக்கெல்லாம் தலைவர் அவர்தான். இன்றைக்கு அந்த நீதியை புரட்டுகிற மனிதர்கள் மத்தியில தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நீதிகளை மாற்றுகிறார்கள், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் நீதியை மாற்றுகிறார்கள், கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் நீதியா நடக்கிறார்களா? சற்று யோசித்து பாருங்கள். அவர்களிடத்திலும் நீதி இல்லை, அவர்களிடத்திலும் அநீதி இருக்கிறது. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், ஹல்லேலூயா. யாரை தேடுகிறீர்கள்? நீதியை பின்பற்றுகிற உண்மையாய் ஒரு மனிதன் நீதியை பின்பற்றுவான் என்று சொன்னால் அந்த மனிதன் கர்த்தரை தேடுவான். கர்த்தரை உண்மையாய் தேடுகிற மனிதர்கள் தான் நீதியை பின்பற்ற முடியும். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழுகிற மக்கள் தான் நீதியை பின்பற்ற முடியும். ஆனால் வேஷமாக திரிகிற மனிதர்கள் நீதியை பின்பற்ற முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அருமை கர்த்தருடைய பிள்ளையே,
நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், கர்த்தரை தேடுகிற நீங்கள். ஆபத்து வந்தா மட்டும் தேடினா போதாது பிரதர், உபத்திரம் வந்தா மட்டும் தேடினா போதாது, பிரச்சனைகள் வரும்போது மட்டும் தேடினா போதாது. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜீவனை கொடுத்து எழுப்புகிறாரே அந்த தெய்வத்தை நீங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நீதியை பின்பற்றுவதெல்லாம் உண்மைதான், வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தரை தேடினா போதும், இல்லைனா சோத்திரம் மாசத்துக்கு ஒரு முறை தேடினா போதும். இது நியாயம் இல்லை பிரதர், இது நியாயம் இல்லை. அதுதான் தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நினைச்சீங்க செவி கொடுங்க. நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சோத்திர நீதியை பின்பற்றுறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க நினைச்சணும் செவி கொடுக்கணும். அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். உங்களிடத்தில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார், நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா? உங்களிடத்தில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் பேசும்போது கர்த்தர் பேசவில்லை, என்னுடைய மனசுதான் சொல்லிச்சுன்னு சொல்றீங்கல்ல. அல்லேலூயா. நிச்சயமாய் வார்த்தையின் வழியாக, வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவார். நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம். இதோ இருக்கு பாருங்க, இந்த வேதாகமத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுவார். இதில் இருக்கிற வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நீதியை பின்பற்றுறேன்னு சொல்றீங்களே, உண்மைதான். ஒருவேளை உலக மனிதர்கள் நீதியை பின்பற்றாமல் இருக்கலாம், பாவ வழியில நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு தனியாக ஒரு அடையாளமாக வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு கூட இணைந்து வாழுகிறதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் தனி அடையாளத்தோடு வாழ வேண்டும். சாதாரணமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, சர்வ லோகத்தையும் படைத்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு செவி கொடுத்து நீங்கள் வாழுகிறீர்கள். சாதாரணமான தெய்வத்தை அல்ல, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் தனியாக வெட்டி எடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்களை வெட்டி எடுத்த ஒரு சூழ்நிலையை திரும்பி பார்த்தால் ஆண்டவரை விட்டு விலக முடியாது. உங்களை வெட்டி எடுத்த அந்த சூழ்நிலைகளை நினைத்தால் ஆண்டவருக்கு விரோதமாய் பேச முடியாது. ஒரு நாள் படுத்த படுக்கையா இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை வெட்டி எடுத்தார். ஒரு பெரிய ஆபத்தில், பேர் ஆபத்தில் இருந்து உங்களை கர்த்தர் வெட்டி எடுத்து காப்பாற்றினார். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தற்கொலைக்கு போகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை வெட்டி எடுத்து காப்பாற்றினார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த உன்னை கர்த்தர் வெட்டி எடுத்து காப்பாற்றினார். நீ ஒரு தனியா வெட்டி எடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அவரைத்தான் பின்பற்றணும். அல்லேலூயா, அவரைத்தான் பின்பற்றணும். வெட்டி எடுக்கப்பட்டத ஞாபகமே இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு ஞாபகம் இல்லை. அன்றைக்கு வரும்போது வெறுமைதான், கஷ்டம்தான், வேதனை தான், பிரச்சனை தான், படுத்த படுக்கையாகத்தான் ஆலயத்துக்குள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில மேன்மைகளை தந்தவுடனே அன்னைக்கு வெட்டி எடுக்கப்பட்ட அந்த நிலைமையை மறந்துடுறோம். அன்னைக்கு தோண்டி எடுக்கப்பட்ட அந்த நிலைமையை மறந்துடுறோம். அன்னைக்கு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தோமே அந்த நிலைமையை மறந்துடுறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்க. நீதியை பின்பற்றி வாழ்றீங்களா? உங்களை வெற்றி எடுக்கப்பட்ட அந்த ஞாபகம் இருக்கா? ஒருவேளை இதுவரைக்கும் அந்த ஞாபகம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரே, பாவக்குழியிலிருந்து பாவத்தோடு பாவமாய் ஒட்டி இருந்த என்ன தனியாய் வெட்டி பிரித்து எடுத்தீங்க. இன்னைக்கு நான் நீதியை பின்பற்றுகிற பிள்ளை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளை. உங்க சத்தத்துக்கு மாறாக வேற ஏதாவது உலக சத்தத்துக்கு, உலக சிற்றின்ப சத்தத்துக்கு, உலகத்தினுடைய ஆடம்பர சத்தத்துக்கு, உலகத்தினுடைய இச்சை சத்தத்துக்கு நான் செவி சாய்த்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி
ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி, ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் நிச்சயம் அவங்கள ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, நாங்கள் அந்த நீதியை பின்பற்றுறோம். நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இந்த செய்தியை பார்க்கிற அநேகருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டு அவர்களை மேன்மைப்படுத்துங்க. அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.